ich weiß genau, ich war hier das erste Mal 2000. தம்மை மறந்து எமை என் தேவியினுடைய திருத்தாளை நோக்கி அன்பு கணிந்து காண்கின்ற அருட்காட்சியாக 3Dல இந்த பிள்ளையார் செய்து கொடுக்குறீங்க. நல்லா இது பாரம் இல்லை, இந்த காரில் ஒட்டுறதுக்கு சூப்பராக இருக்கும். அப்பா சூப்பராக இருக்கு இது. அப்பம் பூப்பற்றால் அம்மனுடைய ஆலயத்தில் அப்பம் அப்பா அப்படியே சும்மா அப்படி நிற்கிறேன். இதான் முக்கியமான ஒரு அறிவித்தல் ஒன்று கொடுக்க போகிறேன், அப்டேட் ஒன்று பாருங்க. சொல்லுங்கக்கா. ரொட்டர்டாமில் வந்து ரொட்டர்டாம் ஃபுட்பால் கிளப் ஃப்ளாடிங் என்ற இடத்துல இவ கோயிலுக்குள்ளே அப்புறம் தான் போட்டு லேட்டாக இப்போவே போட்டு இடிச்சு விட்டீங்களாண்டா. பார்க்கல என்ன செய்வேன்னா இப்போ இந்த இது வெளியே விளையாடி தெரியுவேன். இனி கிழமை சந்திக்கும் போல. இனி என்ன அடுத்தது இங்கே ஓடுறீங்க. சாரிக்க வந்தனே சைட் அடிக்க வந்தனே சும்மா ஜாலியாக ஜெக ஜோதியாக இருக்காம இங்கே வர பார்ட்னர் உக்குள்ள இருக்க நாங்கள் அப்படி தம்பி. ஆர்எஸ் ஃபேஷன் வந்து எந்த கடமாயிட்டான் தம்பி வந்து நான் சொல்கிற கேட்பான். ஆனபடியாக நீங்கள் உண்மையாக நம்பி வாங்க, நல்ல ஆஃபர் தருவாங்க. இன்றைக்கு முரசத்தில் பிரச்சனையும் இல்லை, ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு முரசத்தில் கடை இருக்கு, நாளைக்கும் இருக்கு. ஓ 2 ஜுவல்லரி போடுறாங்க, எல்லா ஜுவல்லரியும். ஓ Liebe Teilnehmerinnen und Teilnehmer des Tempelfestes, liebe Gäste, ich freue mich über die Einladung und dass ich auch beim diesjährigen Tempelfest. வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் எங்கே நிற்கிறேன்னு சொல்லிங்கன்னா ஜெர்மனியில் இருக்கிற வூப்பர்டால் நகரத்தில் இருக்கிற ஸ்ரீ நவதுர்கா தேவி ஆலயத்தில் நிற்கிறேன். இன்றைக்கு இங்கே வருடாந்த தேர் திருவிழா நடைபெற போது உங்கள் அனைவரையும் முதல்ல அட்பாய் சங்கர் என்ற சேனலுக்குள்ளே அன்போடு வரவேற்று கொண்டு வாங்க இந்த போய் தேர் திருவிழா எப்படி நடக்குது என்ன மாதிரி என்று வருஷம் எடுத்து போடுறேன். நான் 2 வருஷம் தொடர்ந்து பார்த்துருப்பீங்க. பார்க்காதாக்கள் இந்த சேனலில் போயிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்தீங்களா நிறைய பதிவுகள் இருக்கும், அதில் நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்ளலாம். அந்த வகையில் இன்றைக்கி 2026ஆம் ஆண்டு இந்த தொடர்ந்து இப்போ போன வெள்ளிக்கிழமையிலிருந்து ஒரு கிழமை தொடர்ந்து இந்த விழா வந்து மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கு. இப்போ எல்லாம் கொஞ்சம் வெள்ளனை வந்தபடியாக நடந்து கொண்டிருக்கு. இப்போ பார்ப்போமாங்க. நல்ல வடிவாக எல்லாம் ஊரில் இருந்து இந்த இதுகள் கொண்டாந்து தென்னை ஓலைகள் கொண்டாந்து நல்ல வடிவாக சோடிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த இதில் தண்ணீர் பந்தல் இப்போ கொஞ்சம் வெள்ளனை வந்தபடியாக இங்கே பாருங்க எல்லாம் தொங்க விட்டுருக்காங்க. கொஞ்சம் நேரத்துக்குள்ளே சனமெல்லாம் வந்து குமிஞ்சிடும், அதுக்கப்புறம் அதுக்குள்ளே நிற்க இடம் இருக்காது. ஆமாம் இந்த வணக்கம். பார்த்தீங்கன்னா அழகா வாழை மரம் வாழைக்குலையோட கட்டியிருக்கு, தெம்பிலியும் கட்டியிருக்கு. வருஷம் அவங்க செய்கிறது தான் நல்ல வடிவாக இருக்கு. அந்த இதுகள் பூஜை ஆரம்பிச்சிட்டு பாப்பம் ஒரு அப்படியே சுற்றி கொண்டு கோயிலுக்குள்ளே
என்னடா சனத்தை காணலன்னு பார்த்தீங்கன்னா இனித்தான் சனம் பெறும். இப்போ சரியான வெள்ளனை பார்த்தீங்கன்னா இவ்வளோ காவடி வந்திருக்கு. இன்றைக்கு எக்கச்சக்கான காவடி ஆட்டம் எல்லாம் இருக்குது. சாமி தூக்கி வெளி ஊலா வரும், பார்த்துருப்பீங்க. கொஞ்ச நேரத்தால் இதுக்குள்ள நிற்க இடம் வராது, அவ்வளோ சனம் வந்துடும். ஃபுல்லாக இருக்கு எல்லாம். இந்த அம்மனை இந்த லைட்டில் செய்து வச்சிருக்காங்க பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இது எப்போவுமே மின்னி கொண்டு இருக்கும், நல்ல வடிவாக இருக்கும். இன்றைக்கு இந்த கடையில் என்ன விசேஷம்னா மாங்காயை வெட்டி தூள் ஓட்டு வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது, பார்க்க சாப்பிடணும் போல் இருக்குது. அந்த மாதிரி தான் இருக்குது பாருங்க. மாம்பழம் இது வந்து உங்களுக்கு ஏற்கனவே காட்டியிருக்கேன். இதுக்கு முதல் போட்ட வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள். சிற்றுண்டி சாலை, ஸ்ரீ நவதுர்கா தேவி ஆலயத்தினுடைய சிற்றுண்டி சாலை. இதில் எடுக்கிற காசுகள் வந்து உண்மையிலேயே அங்கே இலங்கையில் கஷ்டப்பட்ட மக்களுக்கும் போய் சேருது. எல்லா தேவையான சாப்பாடெல்லாம் வச்சுருக்காங்க. ப்ரைஸ் வந்து சீப்பாக தான் விற்கிறவங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சரியான சீப்பான ப்ரைஸ் தான். இதெல்லாம் வாங்கக்கூடிய ப்ரைஸ். நீங்கள் வெளியில் போய் வாங்கினா 3 ரூபா 65 ஒரு கோப்பி ஒரு டீ என்று வரும். எங்கட இந்த விலைக்கு உண்மையிலேயே விற்கிறாக்கள் வாங்கி குடிச்சு கொள்ளலாம். தமிழ் இடங்களில் அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். என்னென்னா தமிழ் நிகழ்வுகள் நடக்க எங்கேண்டாலும் உண்மையாக ரீசனபிள் ப்ரைஸ் தான் வச்சுருப்பாங்க. வாங்கக்கூடிய கொடுக்கக்கூடிய ப்ரைஸ் தான் வச்சுருப்பாங்க. அண்ணன் வச்சுட்டு போகிறேன். அண்ணா இது என்ன விலை? மாம்பழம் வாங்க, என்ன விலையா? ஈஸியாக நிற்காங்க செய்கிறாள். அண்ணா என்ன விலை? வாங்க 3 யூரோ அந்த மாதிரி தான் இருக்குண்ணே. சாப்பிட்டா சூப்பராக தான் இருக்கும். உண்டாவில் எல்லாம் சாப்பாடுகள் வந்துருக்கு. அன்னதானம் முக்கியம். எக்கச்சக்கான சனங்கள். வணக்கம், எப்படி ஓகேயா? சமையல் கோஷ்டி பிஸியாக நிற்கிது, வேர்த்து விறுவிறுத்து. ஒரே வேலை தானே. 7 நாள் நிற்கிறீங்களோ, இந்த 8 நாளும் அப்படியே நிற்கணும் வேணே, முடியும் வரைக்கும் வேணே. நல்ல விஷயம், நல்ல தொண்டு செய்கிறீங்கள், வாழ்த்துக்கள். பொறிக்கர் வணக்கம், எப்படி இருக்கிறீங்க நீங்கள்? சும்மா இருக்கிறீங்களா? ஓ, என்ன மாதிரி கிச்சன் ஹெல்ப்பர்ஸ் எல்லாம்? சரி, இந்த பாருங்க சோறு பலட்டவில் தள்ளி கொண்டு வராங்களாம்ப்பா. அன்னதானம் தள்ளுங்க தள்ளுங்க. கவனம், இங்கே காபட் இதுக்குள்ள வந்து சிக்குது. இது உண்மையிலேயே காணாது. இங்கே வர போகிற சனங்களுக்கு அப்படி நிறைய அண்டாவில் செஞ்சு வச்சுருக்காங்க. அண்டைக்கு வந்தால் நீங்கள் இப்படியே நிற்கிறீங்க எதுக்குள்ள? ஏன எல்லாம் முடிச்சு தான் போகணும் வேணே. நல்ல விஷயம். எல்லாரையும் காட்டத்தானே வேணும். கோயிலுக்கு பின்னால் நின்று அவ்வளோ சனம் தொண்டு செய்தன்றதை காட்டத்தானே வேணும் வேணே. அந்த விஷயத்தில் வணக்கம் அண்ணன். ஓ, எல்லாம் கோயிலுக்கு வர சனங்கள் வந்து பசியாறி போகிறதுக்கு உங்களை ஆக்கள் நீங்கள்லானே காரணம். அதான் உங்களையும் ஒருக்கா காட்டுவோம் வந்துட்டு. கடலை வடை போடுறீங்களா? ஓகே, நல்ல விஷயமோ. இனிப்போ இப்போவும் சமைச்சு நீ இரவுக்கு சாப்பாட்டுக்கும் செய்யணுமே. இரவுக்கு அதுவும் இருக்குது. இரவுக்கு பச்சை சாத்துறது எக்கச்சக்கமான வேலைகள் இருக்குன்னு. நல்ல விஷயம். தொடர்ந்து செய்கிறீங்க. ஒவ்வொரு முறையும் கூட உங்களை காண்றேன் நான். தொடர்ந்து செய்யுங்க. நன்றியா.
இனித்தானே எல்லாம் ஜனங்கள் வருமேனே கொஞ்சம் வெள்ளனம் தானே. சவுண்ட் சிஸ்டங்கள் நேரடி ஒளிபரப்பு போல. வணக்கம் வணக்கம். அரை மணி நேரத்துக்கு மேல் வந்தேன். இந்த இன்னும் ஒரு பேர் புதுசு புதுசாக நிறைய பேர் வந்துட்டாங்க. இந்த அவங்க செய்கிறாங்க அவன் கணக்கத்தில் இப்போ கொஞ்ச நாளில் வேர்த்து இல்லை எல்லா பெருசாக வீடியோ இதுக்குள்ளே வந்து எடுத்து போட்டு ஆனால் நிறைய பேர் செய்யகளும் தேவையில்ல. இந்த வேர்ல்ட் தமிழ் டிவியை ஃபைல் ப்ரோன் பக்கமும் இங்கே அங்கால இருந்து கச்சக்கோண காசு கொடுத்து கூப்பிட்டு விடுங்க தேவையில்லை. இப்போ உங்களுக்கு செய்யலாம். நீங்கள் இந்த ஏரியாவுக்கு இருக்கிற நீங்கள் லைவாக இந்த அங்கேருந்து வர இரவு அதுதான் முக்கியம். யூடியூப் என்ன என்னண்டா எங்க இருந்து போனது தெரியுமா? ஆப்பிரிக்காவா? சரி, இது எங்கேயோ ஸ்பானியன். வணக்கம், எப்படி இருக்குவீங்க? விட்டனாங்க மலைப்படத்தில் விட்டனாங்க. சரியாப்பா, நீங்கள் கட்டிங்கன் கோயிலுக்கு ஒரு அப்டேட் கொடுங்க. கட்டிங்கன் கோயில் தேர் திருவிழா இப்போ தொடங்குது. என்ன மாதிரி? 13ஆம் தேதி கொடியேறுது. 13 மொட்டையா சொல்லக்கூடாது, பின்னால் சொல்லணும். ஸோ 13 பரமாசம் ஜூன் மாதம் 13ஆம் தேதி கொடியேறுது. 21ஆம் தேதி 6ஆம் மாதம் தேர் திருவிழா. இந்த முறை வந்து சுவேத்தாவும் கட்டிங்கனும் ஒரே அடியாக நடக்கிறபடியா பக்தர் கட்டிங்கனுக்கு வாங்கோ, உங்களுக்கு பக்தி கிடைக்கும். என்ன இந்த கட்டிங்கன் வந்து எப்படி நடக்குமென்னு சொல்லி தெரியணும்னு சொல்லிச்சுன்னா இந்த வீடியோவில் போய் பார்த்தா போன முறை அந்த மாதிரி தெரியும். இந்த சேனலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். போன வருஷம் அதுக்கு முதல் வருஷம் எல்லாம் பார்க்கலாம். பார்த்தா தெரியும் அது எப்படி விசேஷமாக நடக்குதுன்ற ஒரு பழைய எங்கட முதலாவது ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கோயில் ஜெர்மனியில். அது அந்த வகையில் வந்து மாற்றம் இல்லை. அப்படியே எங்கள்கிட்ட திருவிழா வருஷம் வடிவாக நடக்குது, சிறப்பாக நடக்கிறது. பூக மாதத்தை எல்லாம் பெறுவேன். இந்த முறை பொம்பளை புதுசாக மாறி இருக்கிறா. இப்போ அவள் வருவான்னு நம்புகிறேன். வேறு என்னப்போ பாப்பா கெஞ்சி என்ன நடக்குதுண்டு. அவள் எல்லாம் பிஸியாக வெளிக்கிட்டு கொண்டு எல்லாம் ரெடியாக நிற்கணும். பாப்போம் என்னண்டு. என்ன தம்பி இப்போ தான் பைப்பை பிடிக்கிற? எத்தனை மணிக்கு தண்ணி கொடுப்பாங்க தெரியாதா? கடையில் காணல இன்றைக்கு. நல்ல விஷயம் என்னென்னு சொல்லிச்சுன்னா, போன முறை நான் வந்து எடுத்து போட்டேன். நான் முதல் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலையும் பின்னேரம் 5 மணிக்கு இந்த ஆலயத்தில் வந்து சைவ நெறி பாடம் இலவசமாக கற்றுக் கொடுக்குறாங்க. உங்களோட பிள்ளைகளை கொண்டு வந்து சேருங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் இந்த ஆலயத்துக்கு வந்தீங்கன்னா 5 மணிக்கும் கூட பிள்ளைகளை கூட்டி கொண்டு வந்து விட்டீங்கன்னா சைவ நெறி பாடம் வந்து இலவசமாக கற்றுக் கொடுக்குறாங்க. நல்ல விஷயம். எதையும் கற்றுக்கொண்டு தெரிஞ்சு கொண்டு செய்கிறது நல்லம். வருஷம் இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா நொங்கு கொண்டு கொடி விடுவாங்க. இந்த நொங்கு ஆறு குடிக்கிற அதிர்ஷ்டசாலின்னு எனக்கு தெரியலை, ஒருக்கா பார்க்கணும். இதான் தேர் வடிவாக சுற்றி பாருங்கள். இப்போ கொஞ்சம் நேரத்தால் சனம் மொச்சுண்டா அதுக்குள்ளே போயிடாது. சனத்தை காணல் ஏண்டு பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. நான் அன்றைக்கு வெள்ளனை வந்துட்டேன். அதனால் இதான் சுற்றி கித்தி உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். கடைகள் அது எழுதுகள் எல்லாம் கொஞ்சம் நேரத்தால் சனங்கள் வந்துடும். ஆயுத்தங்கள் கண்டவாடுகள் நடந்து கொண்டு இருக்குது. இதுக்கெல்லாம் தேர் நடக்கிறது. அர்ச்சனை தட்டெல்லாம் ரெடி ஆகி கொண்டு இருக்குது. வணக்கம்.
வணக்கம். எத்தனை மணிக்கு வந்து இன்றைக்கு எல்லாம் ரெடி ஆகுனீங்க? கோயிலுக்கு எத்தனை மணிக்கு வந்தீங்க? இன்றைக்கு விடிய 5 மணிக்கு வந்துட்டீங்களா? 7 மணி தான். வடிவா படுத்து நிறுத்தோண்டு வந்திருக்கிறீங்க. தெம்பா நிற்கத்தானே வேண்டும் இரவு மட்டுமே கொஞ்ச நேரத்தால். வாழைப்பழம் இப்போ இந்த பெருசாக இருக்குது. இங்கே இருந்து வருது. ஓகே, அப்போ ஒன்று நடத்துங்க. தேங்காயெல்லாம் சாக்கா வந்து குமியுது. அண்ணன் தேங்காயை குளிக்க பார்க்குறேன். தேங்காயை குளிக்க பார்த்தா தான் அது உடையும் படிவா. சரி, நம்ம கடையில் பார்ப்போம். இன்னும் நிறைய கடைகள் வர கிடக்கு பார்ப்போம். நம்மளோட சாப்பாட்டு கடை வந்துட்டு ஒரு அவன் மெனு. வணக்கம். பாலிவுட் ஈவெண்ட். என்னப்பா ஸ்பெஷல்? இந்தா அப்பந்தான் ஸ்பெஷல். என்ன அப்பந்தான் ஸ்பெஷல்? அப்பம் மட்டும்தானா? ஏனா எல்லாம் இருக்கு. என்னென்ன அப்பம் சுட்டு தள்ளுனாலே காணுமே. என்னென்ன அப்பம் கொடுக்குறீங்க? பாலப்பம் மட்டும்தானே? 5 ரூபா 3 தோசையும் சம்பளம். பரவாயில்ல. வடிவா சூப்பர். நல்ல ப்ரைஸ். சனங்களை இப்போ வடிவா வந்து வாங்கிட்டா. ஓ வாரம் வடை வாரம் ஒருக்கா வாரம் இருக்குது. சுற்றி எடுத்து போட்டு இந்த வாரம். ஓ நான் என்ன செய்கிறீங்க? டென்ட்டை வச்சு ஏதோ செஞ்சு கொண்டு இருக்கீங்க. அதில் இன்றைக்கு அது சம்மந்தமான விஷயம் செய்து கொண்டு இருக்கிறீங்க. தேசியம் சம்மந்தம் நல்ல வடிவாக இருக்குது. ஓ ஓகே, நல்ல விஷயம். இனி உள்ளுக்கு கொஞ்சம் எடுத்தேன். இப்போ சுற்றி கொஞ்சம் கடையிலையும் எடுத்துகிட்டு வருவோம்ண்டு. சனம் பெற முதல் சனம் வந்தால் அதுக்குள்ள நிற்கல. அது கஷ்டமோ. கோயிலுக்குள்ளே போயிடலாம் கொஞ்சம் நேரம். இப்போ போகக்கூடிய மாதிரி இருக்குது. அப்போ அதான் போயிட்டு வந்தேன். சரி, அப்போ பார்க்குறோம். இந்த அண்ணாச்சியும் கடை ஓட்டு திணிக்கார். வணக்கம் அண்ணே. என்ன நடக்கு? நீங்கள் வாய்ப்பேன் கோயில் கடை. இது கோயில் கடை உள்ளு கொண்டு போட்டால் காணும் தானே? வெளியிலையுமா? வெளி இருக்கே கடை. அது ஓகே. ஓ இப்போ நாளைக்கும் வெளியில் ஓடுவீங்களா கடை? இல்லைண்ணே. வெதர் நல்லா தானே. மரக்கறி கடையாப்பா. சனம் வந்தோன்னே மரக்கறி அள்ளுது. வணக்கம். என்ன இப்போ என்ன மாம்பழம் தானே முக்கியம்? என்ன 5 ரூபாய்க்கு 2? என்ன இப்போ பட்டி? இந்த புள்ள தெரியும் தானே? என்ன போன வருஷம் இங்கே வித்த மாதிரி தான் கிடக்கு எனக்கு. என்ன உள்ள இது? கருணக்கிழங்கு வாங்கினா கொவ்வாக்கிழங்கு ஃப்ரீயா? கொவ்வாக்காய் ஒன்று ஃப்ரீ. பரவாயில்ல. இது எங்கத்தையா மாம்பழம்? டொமினிக்கன் மாம்பழம். என்ன ஆனால் டேஸ்ட்டாக தான் இருக்குது. அன்றைக்கு நீங்கள் வெட்டி டேஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அப்படி ஒரு 4-5 மாம்பழத்தை நான் வெட்டி சாப்பிட்டு அடுத்த முறை வந்து வாங்குவேன். பார்க்குறேன். நீங்களா எந்த ஸ்டேட்லேருந்து வரீங்க? ஃபெல்பர்ட்லையா? நல்ல விஷயம். நன்றி. தொடர்ந்து பாருங்கள். இந்த முறை போய் நீங்கள் அந்த பெல் ஐக்கான் ஒன்று இருக்குது, அதை அமர்த்தி வச்சிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாம் வரும். இப்போ மலமலண்டு வீடியோ வரும். இன்றைக்கு நாளைக்கு நீ தொடர்ந்து வீடியோ தான் வரும். நல்ல நல்ல வீடியோக்கள் வரும். பாருங்கள். நன்றியா? ஓகே மக்களே, மாம்பழம் எல்லாம் வந்துட்டுது. டக்குன்னு வந்து அள்ளிட்டு போங்க. அம்புட்டாம்பழம் வந்துட்டுது. கொவங்காய் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. மாம்பழம் பட்டி வைக்கலாம், ஆனால் எல்லாரும் சாப்பிட்டு போய் உண்மை இல்லை. நான் சும்மா படி சொன்னான். மாம்பழத்தை வெட்டி சாப்பிட்டு பார்த்தா சில நேரம் வாங்க வேணும். ஏன்னா அன்றைக்கு ஒரு இடத்துல நான் வாங்கிட்டு வந்து வீட்டை பாலாசூரில் வாங்கிட்டு வந்து வீட்டை வெட்டி சாப்பிட்டா நல்ல டேஸ்ட். அப்போ தான் யோசிச்சா இன்னும் ஒரு பட்டியை வாங்கிட்டு வைக்கிறோம் நாங்கள். ஆனால் சில பேர் அதை சாப்பிட்றதுக்காக வந்து சாப்பிட்டு அது கூட உண்மை ஒரு 50 ரூபாய்க்காக தான் உண்மை தானே. அந்த மாம்பழத்தில் பொன்னாங்காணி எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நீ வாங்க மச்சால் வந்து இப்போ முதல் மரக்கறியில் வாங்கி வைங்கண்ணே. உள்ளுக்கு வாங்கி வைங்க. இந்த நெல்லிக்காய் இதை நேற்று அவிச்சு போட்டு அதை அவிச்சதை சாப்பிட்டது. தண்ணியை நான் குடிச்சு விட்டேன். சூப்பர் சாமான். அவ்வளோ விற்றேன். சாப்பிட வேண்டிய சாமான் இது. என்ன கொய்யாக்காய் சாதி கலரில் நிற்கிது அக்கா. செவ்வாழை வாழைக்குலையெல்லாம் வந்து குமிச்சு விட்டாங்க. என்ன விலை செவ்வாழை? ஒரு குலையா? செருப்பால் அடிக்க போகிறாங்க. உலாங்கடாக்கு இன்றைக்கு என்ன களைச்சி அடிக்க போகிறாங்க. உலாங்கடாக்கு இவன் என்ன நடக்க முடியாங்க. அதுக்கு ஃப்ளைட் டிக்கெட் கூடி போச்சு. அதுக்கு இப்போ
அதனால தான் இப்போ இந்த விலையெல்லாம் என்ன செய்கிறது. விழாக்கோட்டையிலேருந்து முழுக்க இருக்குது. இப்போ அல்டியில் கூட பேக்கு 2 சென்ட் பேக் காசு. ஓ அள்ளி மட்டும் இல்லை, எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் காசு. ஓ அது ஆக்கள் யோசிக்கிறல, நீங்கள் டில்லியில் போய் கசவில் போய் அடிப்பாங்க. ம் 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 என்ன மூலையில் இருந்து ஒரு ஃப்ரீயாக போட்டு கொடுக்குறீங்க போலையா? உங்களோட கடை இங்கே இருக்குது. என்ன ஷெஃப் தொதலை வெட்டி சாப்பிட்றாரப்பா தனியாக? ம் ஷெஃப் நீங்கள் என்னதுக்கு ஷெஃப்? ஓ வா கசைக்கு ஷெஃப் என்ன? அது முக்கியமான காசு யாரையாவது நீர் கூட கூட கொடுத்துறாதே. ஏன்னா அது 15 ரூபாய்க்கு சாமான் வாங்கினா 30 ரூபா திரும்ப தந்தாண்டா 65 ரூபா திரும்பி கொடுத்துறாதே என்ன. ஸோ இது என்ன கடைப்பா? நம் நாட்டு சுவை. நம் நாட்டில் இப்போ சுவையே மாறி போச்சு, எல்லாம் இங்கே நல்லா செய்கிறாங்க. உண்மைதான். இது என்ன அம்பி, என்ன விலை? மஸ்கெட். சரி, இப்போ ப்ரைஸை தேடி கண்டுபிடிச்சி வச்சிரும் பாருங்க. இது என்ன விலை? இது எள்ளு பாகு. தம்பிக்கு முதல்ல ஹவுஸ் பில்லும் கொடுக்கணும். நான் பாரண்டைக்கு நாளில் பார்த்தீங்கன்னா மக்களே, இந்த ஏரியாவுக்குலாம் கடை ஃபுல்லாக போடுறது. அதுக்குள்ளே என்னென்னா சாமி வந்து வெளியில் நின்று சுற்றி செய்கிறபடியா இந்த ஏரியாவில் ஃபுல்லாக கடை போட்டுருவாங்க. இந்த மேகா சேலாம் பெண்ணாம்பெரிய கடை, நிறைய கடைகள் போட்டிருக்காங்க. இந்த அக்கா என்ன வணக்கம், என்ன அக்கா யோசிச்சு கொண்டிருக்கீங்க? இன்றைக்கு நிறைய ஆஃபர்கள் போட்டிருக்கீங்களா? இனி என்ன தொடர்ந்து கோயில் தானே? உண்மைதானே. எந்தெந்த வரும் கோயில் இப்போ இன்றைக்கு இங்கே எப்படியும் பிழைக்காது, இப்படி இருக்குது. ஊப்பட்டால் கோயிலில் வந்து எப்போவுமே ஆக்களுக்கு பிழைக்கிற இல்லை. உண்மையாக நல்லா இருக்கும். சனவெல்லாம் வரும். இப்போ கொஞ்சம் இதில் குமிஞ்சு அடித்து பள்ளிக்கூடம் தானே, இப்போ தமிழ் பள்ளிக்கூடம் வேறு இதுகளுக்கு போகிற சனம் இனித்தான் வரும். கணக்காக தேர்களுக்கு வந்துடும். 12 மணி ஏண்டா எங்களை சனம் 1 மணிக்கு தான் நிற்கும். உறவங்களுக்கு 4-5 மணி மட்டும் வியாபாரம் நடக்கும். என்னக்கா ஸ்பெஷல் இன்றைக்கு? 5 சாரி 50 ரூபாயா? சொல்லவே இல்லை. 5 சாரி 50 ரூபாயா? மாம்பழம் கூட இந்த மலிவு இல்லை பாருங்க. KKL டெக்ஸ்டைல்ஸில் 5 சாரி 50 ரூபாயாம் அக்கா விற்காவும். தங்க நகை எல்லாம் இருக்குது. சரி, மழை வராத அக்கா யோசிக்காங்க. இந்த கடைக்குள்ள வியாபாரம் நடக்குதோ இல்லை சாப்பிட வந்தவையோ? இதே சாப்பிட வந்தவங்க இப்போ சாப்பிட்டு உஷாரா இருந்தா தான் வியாபாரம் செய்தறிக்கணும். இல்லாட்டி நீங்க வியாபாரம் செய்ய வலிக்கிட பிள்ளைகளை கவனிக்க ஆள் இல்லாமல் அதில் எங்கேயா வாங்கி விழுந்துருங்க. அப்படியே இப்போவே போட்டு இடிச்சு விட்டீங்களேண்டா ஆக்கள் என்ன செய்வேனா? இப்போ இந்த இது வெளியே விளையாடி திரிவினா இது 4-5 பிள்ளைகளாக கிடக்க ஒரு ஆள் காணுமே பிள்ளைகளை பார்க்க. எல்லாம் படியாக தான் வலிக்கிட்டு வந்திருக்காங்க. இல்லை பிரச்சனை நன்றி நன்றி பிரச்சனை ஒரு அன்பு தொல்லை. அடிக்கடி குடிச்சு போட்டோன்னா அடிக்கடி யூரின் இருக்க போக வந்து இப்போ மழை வர போகுது, தண்ணியோட தனியாக போயிடும். அடிச்சு விட்டு மழை வராது, மழை வராதுண்ணே. இது @by சங்கர் @by சங்கர் 3 வருஷ திருவிழாவும் கிடக்கு. போய் பார்த்தீங்கண்டா ஒவ்வொரு வருஷம். நீங்கள் எந்த வருஷம் அஞ்சு போடுறீங்க? எந்த இடத்துல இருந்து வந்திருக்கீங்க? ஊப்பட்டால் கோஷ்டி தான். நல்ல விஷயம். அங்கே போட்டு கொடுக்குறோம் குறைஞ்ச லாபத்தோட. ஓகே பார்ப்போம். மக்கள்லாம் இனி சொல்லணும் என்ன செய்யறது பார்ப்போம். மக்கள் அங்கே போட்டோண்டா இப்போ வரும்ல தேர் இழுத்து முடிய வந்து குமியும். உங்களுக்கு அப்போ வாழ்த்துக்கள். அவதான் ஓனர் என்ன? அவன் என்ன செய்யறவா? மற்றது நாங்கள் ஒரு ஆஃபர் ஒன்று கொடுக்குறோம். சொல்லுங்க. கடை வச்சிருக்கீங்களா? இல்லை, நாங்கள் ஆஃபர் கொடுக்குறோம். 50 ரூபாய்க்கு மேலே எடுத்தால் ஒரு செங்கு இருக்குது. குளுக்கிற முறையில் ஒரு செங்கண்டு கொடுக்குறோம். அதுதான் முக்கியம். நீங்கள் எதை வேணாலும் எடுக்கலாம். 50 ரூபாய்க்கு நீங்கள் என்ன வேணாலும் கசையை தவிர நீங்கள் என்ன வேணாலும் கொண்டு இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிற விஷயம் என்னென்னா உங்களோட கடையின் பேரையும் சொல்லிச்சு. இப்போ இந்த வீடியோவை இன்றைக்கு பார்த்தாலும் சரி, அடுத்த முறை நீங்கள் எங்கே கடை போடுறன்னு தான் பார்க்கும். அப்போ நீங்கள் சொல்லணும், அடுத்த முறை நாங்கள் இந்த இடத்துல போடுவோம், இந்த ஆஃபர் போடுவோம், நீங்கள் வாங்க இந்த கடைக்குன்னு கூட பேரை சொன்னால் தான் சனம் பேர். ஓ அறிவிங்க முதல் தரம். சரி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உண்மைதானோ? இதே அப்பா அப்பாண்டு கைக்குள்ளே எங்கள் ஆளுக்குள்ளே ஒரு சவுண்டாக கிடக்கப்பா. பிஸியாக தான் இருந்துருக்கீங்க எல்லாரும் என்ன? சாப்பிடுங்க சாப்பிடுங்க.
எல்லாருக்கும் சன்க்ரீம் எல்லாம் அடிச்சு வந்திருக்கு. இல்லாமா? இல்லை பிரச்சனை தான். நன்றி தம்பி, நன்றி. தண்ணி இருந்தால் நீங்கள் நன்றி 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 நன்றி. இது பிரச்சனை. அதான் முக்கியம். அதுதான் போய் எல்லாம் சம்பாதிச்சு வச்சுருக்கோம். வணக்கம் அண்ணே. எப்படி போகுது? எந்த இடத்துல இருந்து வந்திருக்கீங்க நீங்கள்? ஒஸ்னாபுரத்துலேருந்து இரவிரவாக ஓடி விடிய வந்து கடை ஓட்டிருக்கீங்களே. எங்கே ஹைல் ப்ரோனுக்கு வாரீங்களா? ஹைல்போனுக்கு இடம் தர மாட்டினோம். அடுத்தது வந்து ஹொலண்டில். ஹொலண்டில் இங்கே நாளைக்கு முரசம் நாளைக்கு இன்றைக்கே இருக்கே முரசம். இப்போ கொஞ்ச நேரத்தால் நான் அங்கே நிற்பேன். சரி, நாளைக்கு முரசத்தில் சந்திப்போம். அப்போ இல்லை, நீங்கள் இப்போ நாளைக்கு முரசத்தில் என்ன ஆஃபர் கொடுக்க போகிறீங்க? 3 சாரி 50 ரூபாய்க்கு இருக்குது, 2 சீல் 50 யூரோ, பஞ்சாபில் எல்லாம் 25 யூரோக்கு எல்லாம் வாங்க. சூப்பர். கடையின் பேர் என்ன? அதில் கேஜி இம்போர்ட்டன்ஸ். ஓகே, அது போடுறாரு பாருங்க, கேஜி இம்போர்ட்டன்ஸ். இன்றைக்கு இந்த வீடியோவை பார்க்குறாங்க, நாளைக்கு முரசத்துக்கு ஓடி வாங்க. அவர் சொன்னதுகளை ஞாபகத்தில் வச்சுருங்க, வந்து வாங்கி கொள்ளுங்க. அக்கா அண்டை கடை சாமாங்கண்டே வந்திருக்கிறா போல, சாமி கும்பிட வரல போல. சரி. இல்லை, அது பிரச்சனை இல்லை. சாமி என்று தானே சொன்னான், சாமி என்ற எல்லாம் சாமி தானே. ஓகே சரி, நம்மளோட தம்பி கடை வச்சுக்கான், பார்ப்போம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? ஒரு வருஷத்துக்கு சந்திச்சிருக்கிறோம். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் சந்திக்கிறேன். வேணா அடிக்கடி சந்திப்பேன். இனி கிழமை சந்திப்பேன் போல. அடிக்கிறதா சந்திக்கிறோம். இனி என்ன அடுத்தது எங்கே ஓடுறீங்க? அடுத்தது எங்களுக்கு இங்கே ஹொலண்ட்லேயும் லூஷன் பிள்ளையாள். ஓகே, பரவாயில்ல. அப்போ என்ன ஆஃபர்கள் போட்டிருக்கீங்க? எல்லாமே ஆஃபர் தான். எல்லாம் ஆஃபர் தானே, இனி தொடர்ந்து ஆஃபர் தானே. பாருங்க, டிஎஸ் டெக்ஸ்டைல்ஸ் எல்லாமே மலிவாக. நாங்கள் எல்லாமே ஆன்லைனில் விற்கிறத விட இங்கே கொஞ்சம் கூட தான் விற்கிறோம். ஓகே, அது சனம் அதைத்தான் எதிர்பார்த்து வாரதே. பார்த்து மலிவாக வேணும்னு வார சார். உண்மைதானோ? அதான் முக்கியம். வெதர் நல்லா இருக்கும், காலநிலை யோசிக்காதீங்க. இல்லை வெதர் சும்மா அப்படி இருக்கா. ஆனால் இன்றைக்கு உண்மையிலே ஒரு லைட்டான ஒரு இது இருக்குது, கொஞ்சம் தான் இருக்குது பாருங்கள். கொஞ்சம் இதில் போயிடும். அம்மாள் விட மாட்டா, கை விட மாட்டா. ஓகே தம்பி, என்ன அம்பி செய்கிற? அதுக்குள்ள பூந்து நீ சாரி அடிக்க வந்தனியா, சைட் அடிக்க வந்தனியா? சும்மா ஜாலியாக ஜெக ஜோதியா இருக்கா? இங்கே வர பார்ட்னர் லுக்கில் இருக்கேன் நாங்கள். எப்படி தம்பி? என்ன நீங்கள் பார்த்து ஆக்டர் வாக்கில் இருக்கிறீங்க நீங்கள்? நான் இப்படித்தான். சரியாதான் சனம் சொல்லு தம்பி. என்ன இப்போ இன்றைக்கு நாளைக்கெல்லாம் கலக்க போகிறோம். இப்போ இங்கேயும் இருக்கார். இது சேம் டைம் போன வருஷம் வந்து கேட்டாங்க வேஷ்டி தர. இது உண்மையாக 25 ரூபா. நீர்தான் ஆம்பளையில மதிச்சு இல்லை, போன வருஷம் டே கொண்டு வாடன்னு அண்ணா ஒரு ஆள் வந்து வாங்கிட்டு. இல்லை, ஆம்பளையில மதிச்சு ஆம்பளையில உடுப்பு வச்சிருக்கு. இவர் ஒரு மாடல். இவர் வந்து இப்போ ஜெர்மனியில் வந்து இவர்கிட்ட நீங்கள் ஆன்லைன் அது இது என்ன வேணுமென்றாலும் வாங்கலாம். எல்லாத்துலேயும் பார்த்து வாங்கலாம். பேமெண்ட் இருக்குது, எல்லாம் இருக்குது. கேளுங்க, டீட்டெயில்ஸாக தருவார், டீட்டெயில்ஸாக சொல்லுவார், ஒவ்வொருன்னு சொல்லுவார். நீங்கள் அதையும் விட இந்த சப்ஸ்கிரைபர்ஸ்ன்றா, நான் சப்ஸ்கிரைபர் இதை வீடியோ பார்த்துட்டு வாரணுண்டா ஒரு 5-10 குறைச்சும் தருவார். நல்ல கலெக்ஷன்கள் இருக்குது. இல்லை உண்மைதான், அப்படியே லைனில் இருக்குது. இதெல்லாம் வந்து 49 வருது. 3 சாரி எடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு சாரி 45 ரூபாய்க்கு. ஆர்எஸ் ஃபேஷன் வந்து எந்த கடமாகி தான் தம்பி வந்து நான் சொல்கிற கேட்பான். ஆனபடியாக நீங்கள் உண்மையாக நம்பி வாங்க, நல்ல ஆஃபர் தருவான், ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ ஒரு 3-4 வருஷமாக நானும் ஆர்எஸ் ஃபேஷனோட நாங்களும் என்ன ட்ராவல் பண்ணி கொண்டு இருக்கிறோம். முக்கியமாக இன்றைக்கு பூப்பட்டாளில் இதை பார்க்குற சனம் நீங்கள் முரசத்துலேயும் இன்றைக்கு வாங்கலாம், நாளைக்கு முரசத்துலேயும் வாங்கலாம். ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு முரசத்தில் கடை இருக்குது, நாளைக்கும் இருக்குது. ஜுவல்லரி நாளைக்கு சாரிகளும் இருக்குது, ஃபுல்லாக ஜுவல்லரி தான். ஓகே, அப்போ இனி அடுத்தது இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் ஜுவல்லரி இருக்கிறது. ஸோ அவங்க வெப்சைட்லேயே வாங்கி கொள்ளலாம். அடுத்து எங்கே அம்பி போட போகிறீங்க? இனி அதாவது இந்த வருஷம் ஃபுல்லாக எல்லா கோயிலுக்கும் நாங்கள் போட போகிறோம். எல்லா கோயிலுக்கும் போகிறோம். ஒன்றும் வரல. ஆர்எஸ் ஃபேஷனில் நீங்கள் எங்கே போனீங்கன்னாலும் வாங்கி கொள்ளலாம், ஒரு பிரச்சனை இல்லை. முக்கியமாக இந்த வேட்டியை தம்பி ஒரு செட்டை எடுத்து காட்டு தம்பி. இது எவ்வளோ இருக்கா, என்ன விலை போடுறாங்க? வந்து ஒரு செட் 25 வரும். 25 யூரோ. இது நல்ல துணியாக இருக்குது. இந்த முந்தி மாதிரி இந்த நைலோனுகள் ஒன்றும் போடாமல் கொட்டன் தானே இல்லை வெயிலுக்கு. இந்த நைலோனை போட்டுவிட்டா என்ன செய்யுமாண்டா, அது சும்மா கிஜி கச்சண்டு மின்னு முட்டாசி கிடக்கிற மாதிரி. அது பழைய அது வேர்க்கும் தம்பி, சமருக்கு சரி வராது. அது எனக்கு பிடிக்காது. நோமலாக வேர்த்து கொண்டு இருக்கும். மக்களுக்கு பிடிக்கிறார்கள் வாங்கி போடுங்க. ஆனால் இது போட்டால் சூப்பர். இதை போட்டால் இந்த துணியை நீங்கள் போட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அயன் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். சும்மா நீங்கள் வெளியிலையும் போட்டு தெரியலாம். அயன் பண்ணி அப்படி தான் போட்டு வந்து நல்லா தான். நல்லா இருக்கு.
இது ஈஸியாக தான் தேவை யா 4 மடி 2 கட்டு 4 மடி 2 கட்டு ஒரு பிரச்சனையும் இல்லை 2 சைடு ஊஸ் அடிச்சாச்சு அடி அலுவல் முடிஞ்சு ஓகே தம்பி குட் லக் நாங்கள் இந்த ஒரு கடை வச்சுக்காங்க மோகனா ஷாப் கடைகளுக்கு பஞ்சம் இல்லை மின்ஸ்டரில் இருக்கு நினைக்கிறேன் இந்த கடை வணக்கம் மின்ஸ்டரில் இருக்கும் கூட கடை கடை வச்சுருக்கீங்களா ஆன்லைன் ஷாப் தானா ஓகேயா நல்லது ஓகே நல்லது ஓகே இன்றைக்கு என்ன ஆஃபர் வச்சுருக்கீங்க இன்றைக்கு இங்கே தானே வந்திருக்கீங்க ஓகே ஓகே நல்ல விஷயம் இன்றைக்கு ஆரம்பிச்சிருக்கீங்க குட் லக் உங்களுக்கு நிறைய சனம் வரும் கொஞ்ச நேரத்தில் எக்கச்சக்கமான சனம் வருமோ இதில் இந்த கடையை பார்க்குறாக்கள் நீங்கள் அவங்களோட அட்ரஸ் இதில் இருக்குது வேர்ல்ட் வைட் ஷிப்பிங்னு போட்டிருக்குறாங்க அப்போ நீங்கள் இதில் பார்க்குறாக்கள் அவங்கள்ட்ட நீங்கள் ஓட பண்ணி வாங்கி கொள்ளலாம் இங்கே மல்லிகைப்பூ தொங்குது வணக்கம் எப்படி இருக்கிறீங்க ஓகேயா என்ன போன வருஷம் போட்ட நீங்கள் ஆக்குமே ஒரு வருஷம் போடுறீங்கன்னு அடுத்து எங்கே போடுறீங்க அடுத்தது முரசத்தில் என்ன நாளைக்கு இன்றைக்கு நாளைக்கும் தானே முரசம் இன்றைக்கு இங்கே நாளைக்கு அங்கே யா முரசத்தில் சந்தி பண்ணாங்க அப்போ முரசத்தில் நாளைக்கு என்ன கொடுக்க போகிறீங்க என்ன ஆஃபர் வைக்க போகிறீங்க என்னடா எப்பவுமே ஆஃபர் நாங்கள் இப்படி வெளியில் போய் கடையில் போடுற நேரம் எல்லாம் எப்பவும் ஆஃபர் தான் என்ன சாரி 10 ரூபாயிலேருந்து இருக்கேண்ணே ஓகேயா இந்த நல்ல வேட்டியெல்லாம் வச்சுருக்கீங்க ஒட்டுற வேட்டியா இல்லைண்ணே ஒட்டுற வேட்டி ஈஸி தானேக்கா டக்குன்னு கட்டிட்டு போயிடலாம் உண்மை சரி அப்போ ஓகே நல்ல ப்ரைஸ் ஏன்னாண்டா இப்போ கூடுதலாக சில இடங்களில் வந்து அந்த ப்ரைஸுக்கு வாங்கலாம் இந்த இப்படியான வேட்டியல் வாங்கலாம் நீங்கள் எங்கேருந்து வாரீங்க ரொட்டர்டாமில் இருந்தால் வாரீங்க ஓகேயா ஆன்லைன் ஷாப்பிங் தான் ரொட்டர்டாமா அவங்களோட கடையை காட்டுறோம் பாருங்கள் அட்ரஸை இந்த இருக்குது அவங்களோட இது ஹொலண்டில் இருக்கிற மக்களே இந்த ரொட்டர்டாமில் இருக்கான் நீங்கள் இந்த இருக்க அவங்களோட நம்பரும் போட்டிருக்காங்க நீங்கள் அதில் கண்டெக்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு தேவையானதில் வாங்கிக்கொள்ளலாம் ஓகே அக்கா குட்லாக்கா வெல்கம் முக்கியமான ஒரு அறிவித்தல் ஒன்று கொடுக்க போகிறேன் அப்டேட் ஒன்று பாருங்கள் சொல்லுங்கக்கா ரொட்டர்டாமில் வந்து ரொட்டர்டாம் ஃபுட்பால் கிளப் வந்து ஃப்ளாடிங் என்ற இடத்துல ஒரு டூர்னமெண்ட் நடத்த போயினோம் ஜூன் 20 ஜூன் 20 யூரோப்பாவில் இருந்து எல்லாம் டீம்ஸ் எல்லாம் வருது எல்லா நாடுகள்லேயும் இருந்தும் பெரிய டூர்னமெண்ட் நடக்க போகுது அப்போ இதால் தெரியப்படுத்தி விட்டால் விருப்பமான நாட்கள் எல்லாம் வருவினம் தானே அது இன்ஸ்டாகிராமும் இருக்குன்னு அதில் எல்லாம் இருக்குது டிஎஃப்சி ரோட்டர்டாம்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில் போய் பார்த்தீங்கன்னா அதில் இருக்குது மற்ற ஃபோன் நம்பரும் அதில் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ட்ரெடிஷனல் விளையாட்டுகள் இந்த கிளித்தட்டு அது இது கிளித்தட்டும் இருக்கா விளையாட்டுகள் கயிறுழுத்தல் கன விளையாட்டு தனியாக ஃபுட்பால் மட்டும் இல்லை வேறு எல்லாம் இருக்கு ப்ரைஸ் வந்து அதில் 1000 வந்து போட்டுருக்கு €1000 என்ட்ரி ஃபீஸ் வந்து எவ்வளோவாக்கா என்ட்ரி ஃபீஸ் ஃப்ரீ என்ட்ரி ஃபீஸ் ஃப்ரீயாம் அதை கவனத்தில் வச்சுக்கொள்ளுங்க 20 எனக்கு ஜூன் மாதம் சரி பார்ப்போம் இது உண்மையாக ஒரு நல்ல ஒரு இது உண்டு தாங்கக்கா நோட்டீஸை நாங்கள் கொண்டு போகிறோம் விளையாட்டு போட்டி அப்போ நாங்கள் அங்கே நீங்கள் கடை போடுறீங்களா எனக்கு கொண்டு காணுவாங்க நான் நீங்கள் அங்கே கொண்டு வைங்க முரசத்துக்கு சரி அப்போ அங்கே சந்திப்போம் என்ன ஓகே என்ன பெரிய கடை உண்டு நியூரா டோட்புன் வணக்கம் அண்ணே எப்படி இருக்கிறீங்க ஓகேயா இருக்கிறேன் பிரச்சனை இல்லை இனி எங்கே கடை போடுறீங்க அடுத்தது முரசமா இனி எல்லா கடை கோயில் வழியும் கடை போடுவீங்கள் தானே இல்லாட்டி டோட்புனுக்கு வரும் தானே சார் இனி சமர் தொடங்கிட்டு ஒரே சேல்லாம் கோலையில் மட்டும் போடுறீங்களா அது இப்போ இந்த ஸ்பெஷல்னு சொல்லி வரைக்கல கூடுதலான அப்படி சேரீங்களா ஓகே அது அங்கே எப்படி சனம் தெரிஞ்சு கொள்ளும் இப்போ நீங்கள் இந்த சிட்டியில் போடுறீங்கன்ட்டு எனக்கு தெரிய இல்லை அதால் நீங்கள் உங்களோட சைட்டில் போடுறீங்களா இல்லாட்டி டிக்டாக் இன்ஸ்டாகிராம் அதில் போயிட்டு நியூராவில் பார்த்தா நீங்கள் அப்டேட் பண்ணுவீங்களா விளம்பரங்கள் அனுப்புறீங்களா அதான் ஓகே அதில் இப்போ இந்த டிக்டாக் இன்ஸ்டாகிராம் மாதிரியான சோஷியல் மீடியாவில் போட்டிங்கன்னா சனம் பார்த்துட்டு வரும் இல்லை கூட
ஓகே உங்களோட ரெகுலர் கஸ்டமர் சரி என்ன இப்போ ஓகே கண்டமாக இருக்கு இங்கே வாங்க நில்லுங்க இங்கே வாங்க சொல்லிட்டு போங்க எத்தனையாவது முறை இந்த கோயிலுக்கு நீங்கள் வாரீங்க இவ கோயிலுக்குள்ளே அப்புறம் தவ எங்கே லேட்டாக வாரீங்க நாங்கள் ஹெல்ப்புக்கு எதுக்கு சமைக்கிறத சாப்பிட்டு சரியா நல்ல விஷயம் சரி அப்போ செய்யுங்க ஓகே சந்திப்போம் பாருங்க இந்த ரோட்டெல்லாம் ஃபுல்லாகிட்டு இதுக்கால போகிறத கஷ்டமாக கிடாது சனம் வந்து குமிஞ்சு ஒன்று இருக்கு நல்ல ஆழங்கார் நான் அங்கால விட்டேன் வணக்கம் வணக்கம் அப்பம் ஊற்றி பார்க்க போகிறோம் பாருங்க சட்டி சூடாக இருக்கா கொஞ்ச நேரத்தில் சனம் வந்து 50 சனம் ஒரே நேரத்தில் நிற்க போகுது அப்பத்தை ஊற்ற சொல்லி என்ன மாதிரி டக்குன்னு ஊற்றுங்க பார்ப்போம் பாலிவுட் ஈவெண்ட் வெட்டிங் பார்ட்டி நீங்கள் வந்து உங்களோட வெட்டிங்கில் வந்து லைவாக அப்பம் சுட்டு கொடுக்குறதா இருக்கட்டும் இல்லாட்டி வேறு வஃபல் வேறு என்ன இந்த கப் கேக் இப்படியான விஷயங்கள் வந்து டெசர்ட்டுகள் கூடுதலாக இன்னும் நிறைய விஷயங்கள் ரோல் வடை எல்லாமே அதிலேயே நேரடியாக சுட்டு கொடுப்பாங்க. நீங்கள் இந்த பாலிவுட் ஈவெண்ட் இதில் வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்குது அதில் அவங்களோட கண்டெக்ட் பண்ணுங்கள் நம்பரை நான் அதில் போட்டு விட்றேன் கால் பண்ணி நீங்கள் புக் பண்ணி கொள்ளலாம். எத்தனை கிலோமீட்டர் மட்டும் கொண்டு போவீங்க இப்போ ஜெர்மனிக்குள்ளே ஃபுல்லாக ஜெர்மனிக்குள்ளே இங்கே இருந்தாலும் போவினோம். சரி இப்போ நீங்கள் லண்டனில் இருக்கிற ஆக்கள் கூப்பிட போகிறீங்கனால பரவாயில்ல அவரை கூப்பிடுங்க. என்ன பெட்ரோல் காசை கொடுத்தீங்கன்னா அவர் வந்து எல்லாம் சுட்டு தந்து போட்டு போவார். அப்போ ஊற்றுங்க. ஸோ இப்போல்லாம் நான் சேலஞ்ச் பண்ணுவேன் ஊரில் இருக்கிற ஆக்கள்கிட்ட சாப்பாடு நல்லம்ட்டு சொல்கிறது. ஊரில் இருந்து வந்து அந்த பழைய முறையில் இப்போவும் தயாரித்து நல்ல சாப்பாடுகளை சாப்பிட்டு கொண்டிருக்கிற சனம் வந்து எங்களோட புலம்பெயர் தமிழ் மக்கள். பார்த்தீங்கன்னா முதலாவது அப்பன் ரெடி ஆகி கொண்டிருக்கு. நாம் ஒன்று சாப்பிட்டு பார்ப்போம். பெரிய அப்பம். வேறு என்ன விசேஷங்கள்? சூப்பராக வருது. அப்பம் பூப்பற்றால் அம்மனுடைய ஆலயத்தில் அப்பம் இங்கே வேறுங்க எப்படி இருக்காண்டு சும்மா அந்த மாதிரி கலர் இப்படி தான் இருக்கணும். கலரண்டா இங்கே வேறுங்க அப்படி நிற்கணும் வேணா அப்பம். இங்கே பாருங்கள் அப்பம் அப்படியே சும்மா எப்படி நிற்கிதுண்டு. இதான்ப்பா அப்பம் பாருங்க சூப்பர். 3Dயில் இந்த பிள்ளையார் செய்து கொடுக்குறீங்க. நல்லா இருக்கு. இது பாரம் இல்லை இந்த காரில் விட்டுறதுக்கு சூப்பராக இருக்கும். அப்போ நல்லா இருக்குது. இது நல்ல வடிவாக இருக்குது. நான் என்னடா இது ரெண்டு பார்த்துட்டு விட்டுட்டேன். 5 ரூபா பாரம் இல்லை. 5 ரூபாய்க்கு சூப்பர் சனம் வாங்க. நீங்கள் இதில் இந்த ப்ரைஸ் எழுதி ஒட்டி விடுங்க இல்லாட்டி பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த சனத்துக்கு வந்த உடனே சனங்களுக்கு சொல்லுங்க இஞ்சி சூப்பராக இருக்குது இந்த பிள்ளையார். உண்மையாக காரில் விட்டது நல்லா இருக்குது. வடிவாக இருக்கோ பாரம் இல்லை நல்லா இருக்குது வடிவாக இருக்குது. ஒரு நல்ல விஷயம் மக்களே. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் வச்சுருக்காங்க. உங்களோட காருக்கு ஒட்டுறதுக்கு இந்த பெருட்டை வந்து வாங்கிட்டு போங்க. செஞ்சு கொடுக்கணும். இப்போ இங்கே இல்லாட்டிக்கும் உங்களுக்கு வேணுமெண்டா நிறைய இருக்குது. இப்போ ஆன்லைனில் தேவை வேண்டாம் அனுப்பி விடுங்களா? பார்சல் பாரம் இல்லை தானே இது சும்மா ஒரு பாக்ஸுக்குள்ள அனுப்பி விடலாம். இதுதான் பெரிய சைஸ்லையும் செய்வீங்க. எந்த அளவு பெருசு மட்டும் செய்வீங்க? அந்த அளவு மட்டும் வீட்டுக்கு வைக்க வடிவாக இருக்கும். 25 சென்டிமீட்டர் உயரத்தில் மக்களே பிள்ளையார் செய்து சரிவினம். நீங்கள் சொல்லிவிட்டீங்களேன்னு சொல்லி சொன்னால் உண்மையாக நம்பரை போடுறோம் பாருங்கள். நம்பரை பிள்ளையார் மட்டும் இல்லை உங்களுக்கு என்ன கடவுள் விருப்பமோ அதை செய்து கொடுப்பினோம். நீங்கள் இந்த வெப்சைட்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் இருக்குது. கோட் சிவாவாக இருக்கட்டும் விஷ்ணுவாக இருக்கட்டும் என்ன கடவுள் உங்களுக்கு விருப்பமோ. கடவுள் வந்து நிறைய விதவிதமான உருவங்களில் இருந்தாலும் அதுக்கு ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. அதுக்காகத்தான் உருவங்களை வச்சு நாங்கள் கும்பிட்றோம். ஆனபடியாக நீங்கள் உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் இதே வெப்சைட்டில் போய் ஆர்டர் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. நல்லா இருக்குது. சொல்லுங்கள் உங்களோட சார் நம்பரை. அவள் அறிவாள் எதற்காக வந்திருக்கின்றோம் என்று அவள் அறிவாள். அந்த அறிவினை கொண்டு நாம் எல்லாரும் என் பெருமாட்டியினுடைய
அவருடைய திருவடியை மட்டுமே நினைக்க வேண்டும். அவர் உள்ளத்திலேயே அவர் வருகின்ற அந்த அன்பு கருணையிலே, அந்த கருணை மலையிலே நனைய வேண்டும். அதற்காகவே இங்கே பல அடியார்கள் தங்களுடைய உள்ளத்தை நிறைத்து வைத்திருக்கின்ற என் பெருமாட்டியினுடைய தேவிக்கு ஆலயத்துக்கு வருகை தந்து அந்த அன்பினை பெற்று வருகின்ற ஒரு காட்சியாகவே நாங்கள் காண்கின்றோம். பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இங்கே சனம் பயந்து கொண்டு இருந்தது மழை வருமாண்டு இல்லை. மழை ஸ்டார்டாக நினச்சிருக்கு. ஆனால் வெயில் இப்பொழுது இரபுறமும் கிரி வீடியோ பிஸியாக அடியார்கள் என் தேவியினுடைய வருகைக்கு காத்திருக்க அங்கே பெரியமல்லார் என்று சொல்லப்படக்கூடிய நம்மளோட தமிழ் டிவி அண்ணாவும் லைவாக கொடுத்து கொண்டிருக்கார். அந்த வெள்ளாறு வாசித்து வர என் பெருமாட்டியுடைய அழகிலே கனிந்து வருகின்ற அடியார்கள் நாலா பக்கமும் இருக்க அவ்வப்போது சாலையினுடைய அந்த உபசாரங்களை பெற்று என் பெருமாட்டி இப்பொழுது இன்று யாகசாலையிலே 16வது யாகசாலை ஆகுதிகளை அதனால் வருகின்ற பலன்களை எல்லாம் என் பெருமாட்டியுடைய திருவடிக்கு அவர்கள் கொடுத்து அவர்கள் என் பெருமாட்டியினை ஆனந்தப்படுத்தி இப்பொழுது எங்கள் பெருமாட்டி தன் திருக்காட்சியை காண்பதற்காக
மேனியால் செம்பொன் மேனியாளாக்கிய விளங்குகின்ற எங்கள் பராசக்தியாக விளங்குகின்ற ஆதி பராசக்தியாக விளங்கக்கூடிய பெருமாட்டி கொண்டிருக்கின்ற அந்த கந்தர்வர்கள் இங்கே ஆகாயத்திலே பறந்து வருகின்ற அந்த அற்புதமான அந்த கந்தர்வர்கள் பெருமாட்டியினை வருகையை காத்துக் கொண்டிருக்கின்ற நேரம் கந்தர்வ வேதா, அதாவது கந்தர்வர்களாலும் அங்கே நடத்தப்படுபவன் அந்த கந்தர்வர்கள் இங்கே காத்திருக்கின்றார்கள். தங்களுடைய கரத்திலே பூமாலையை தங்களுடைய கைகளிலே பூமாலையை தாங்கிக் கொண்டு பெருமாட்டினுடைய வருகையை காத்து வருகின்ற காட்சியை அந்த நண்பர்கள் இசையை எப்போதுமே அற்புதமான காட்சி இந்த நேரத்திலே எம் அடியார்கள் எல்லாரும் கண்டு மகிழ்ந்து வருகின்ற காட்சியாகவே இருக்கின்றது. ஞான சொருபினியாக ஞானங்களை தந்து கொண்டிருக்கின்ற தேவதையாக என் பெருமாட்டி, பக்தி பிரியாவாக பக்தியிலே விருப்பமுள்ளவளாக, பக்தி வஷ்யாவாக பக்திக்கு கட்டுப்பட்டவளாக, அப்பேற்பட்ட பக்திக்கு கட்டுப்பட்டவள் எங்களுடைய அகத்திலே இருக்கின்ற அத்தனை பக்தியையும் கருணையையும் கொடுத்து வருகின்ற எங்கள் பெருமாட்டி இன்று தேரேறி திருவீதி செல்ல இருக்கின்றாள். அந்த அற்புதமான எதிர்ப்பாக இருந்தது. ஆனால் எங்கள் பெருமாட்டி தானே, என் பெருமாட்டி அந்த கதிரவனை தனது வலது கண்ணிலே வைத்திருக்கின்றாள் அல்லவா? ஆகவே அந்த கதிரவனை சற்று அடக்கி இன்று தன்னுடைய அடியவர்கள் தன்னை காண்பதற்காக வந்திருக்கின்றார்கள். ஆகவே அரோகரா அரோகரா பராசக்தி, அரோகரா பராசக்தி, ஆதிபராசக்தி, ஆதிபராசக்தியாக விளங்குகின்ற இங்க பராசக்தி அரோகரா. இப்பொழுது கந்தர்கள் கொடுக்கின்ற அந்த மாலையை, தாயே நீ இன்று திருவீதி செல்ல இருக்கின்றாய். உன்னுடைய திருவீதியிலே நீ சென்று ஆனந்தமான முறையிலே பயணித்து உன்னுடைய பயணம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று மனதான முறையிலே அங்கு வியந்து வியந்து எங்கள் தாயை பாராட்டி அவருடைய அன்பு மலையை வாங்கி எங்கள் பெருமாட்டியை ஆனந்தப்படுத்தி வருகின்ற ஒரு ஆனந்தமான காட்சியினை நாங்கள் கண்டு மகிழ்ந்து வருகின்றோம். இப்பொழுது ஆலய சிவாச்சாரியராக விளங்குகின்ற, ஆலய பிரதம சிவாச்சாரியாராக விளங்குகின்ற சிவஸ்ரீ சோமஸ்கந்தர் ராஜா குருக்கள் அவர்கள் தனது அகம் மூலம், அகத்தின் மூலம், மனத்தாமரை மூலம் எங்கள் தேவிக்கு எந்நேரமும் பூஜை செய்து வருகின்ற எங்கள் சிவாச்சாரியார் இப்பொழுது அந்த ஸ்கந்தர்கள் கொடுக்கின்ற அந்த மலர் மாலையை வாங்கி அவர்கள் சார்பாக என் பெருமாட்டிக்கு வழங்குகின்ற திருக்காட்சியினை, ஆனந்த பரவச காட்சியினை, அந்த பரவசம் நிகழ்கின்ற ஒரு ஆனந்தமயமான ஒரு அற்புதமான காட்சியினை கண்டு மகிழ்ந்து வியக்கின்ற ஒரு நேரமாக இது இருக்கின்றது. ஆம், அவருடைய திருத்தாளிலே இப்பொழுது அங்கே கொடுக்கப்பட்டு என்ன சொற்ப நேரத்திலே என் பெருமாட்டினுடைய திருக்களத்திலே அதனை சுமந்தெல்லாம் தேவதெல்லாரும் தங்களது வாழ்த்துக்களை கூறுவது போன்று அங்கே
அந்த கம்பீர நாட்டை என்று சொல்லப்படக்கூடிய அந்த பெரிய மெல்லாரியை இசைத்து வருகின்ற அந்த நாதஸ்வர தமிழ் இசைக்கலைஞர்கள் தங்களுடைய அகம் மகிழ்ந்து மனம் மகிழ்ந்து அந்த நாதங்களை தந்தையை இரவிக்கு தங்களுடைய நாதங்களை சமர்ப்பித்து வருகின்ற காட்சியாக, தங்களுடைய இசையை சமர்ப்பித்து வருகின்ற காட்சியாக எல்லாம் எல்லா இடமும் பறந்து பறந்து இருப்பது போல் என் தேவியினுடைய அன்பும் இங்கே எல்லா இடமும் பறந்து பறந்து இருக்கின்ற காட்சியாகவே இருக்கின்றது. அவருடைய கொண்டையிலே இருக்கக்கூடிய அத்தனை மலரும் அழகு, எது எல்லாம் அழகு, எல்லாமே அழகு. அழகுக்கு ஒருவர் ஒவ்வாத வள்ளி அல்லவா, அழகுக்கு ஒருவாறு ஒவ்வாத வள்ளி அல்லவா. அங்கு ரோஜா மலர்கள், தாமரை மலர்கள் என்று அந்த மலர்கள் எல்லாம் பொறாமைப்படுகின்றது. அடையடாடாடாடா, எவ்வளவு பொறாமை அந்த மலர்களுக்கு. நானும் உன் திருவடிக்கு வந்துவிட வேண்டும் என்று அந்த மலர்கள் எல்லாரும் தாங்கி ஏங்கி இருக்கின்றது. ஆம், மலர்களுக்கு கூட அந்த பொறாமை. ஏனென்றால் இந்த மலர்கள் என் பெருமாட்டியினுடைய திருவடியிலே இருக்கின்றது, நாமும் அந்த இடத்துக்கு சென்று விட வேண்டும் என்ற ஒரு ஏக்கம், ஆனந்தமயமான ஏக்கம். அது உண்மையிலே பக்திமயமான ஒரு வேக்கத்திலே அந்த மலர்கள் கூட என் பெருமாட்டியினுடைய திருவடியிலே, அந்த என் பெருமாட்டியினுடைய கருணை மலையிலே நனைவதற்காக ஏங்கி வருகின்ற ஒரு அற்புதமான காட்சியை கண்டு மகிழ்கின்றோம். இங்கே எங்கள் பெருமாட்டியினுக்கு சிவப்பு பட்டாடை, நிலப்பட்டாடை, சிவப்பு நிலப்பட்டாடை விரித்து வர செம்பவளாக செம்மேனியலாக விளங்குகின்ற எங்கள் பராசக்தி அவர்கள் தம்மை மறந்து என் தேவியினுடைய திருத்தாளை நோக்கி அன்பு கணிந்து காண்கின்ற அருட்காட்சியாக இந்த திருத்தலத்திலே என் பெருமாட்டினுடைய ஆனந்த மலையிலே நனைந்து வருகின்ற ஒரு அற்புதமான காட்சி. ஈரேழு உலகங்களுக்கும் தொடர்ந்து வருகின்ற எங்களுடைய பிறப்புகளுக்கு இருக்கின்ற தாயாகிய விளங்குகின்ற என் பராசக்தி ஸ்ரீ நவதுர்காதேவி என் பெருமாட்டியை இன்று நாம் கண்டோம். இனி மீண்டும் உன் திருவடியிலே நாங்கள் சங்கமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு அற்புதமான ஒரு நிலையிலே அடியார்கள் எல்லாரும் ஆனந்தமான முறையிலே, மிகவும் அற்புதமான முறையிலே இங்கே தங்களுடைய எண்ணங்களை எல்லாம் மறந்து அவள் திருவடியை ஒன்றுதான் என்று அந்த எண்ணமே ஒன்றாக இருக்கின்ற அடியார்கள் எல்லாரும் இங்கே காண்கின்ற வணங்குகின்ற காட்சியினை நாங்கள் கண்டு மகிழ்ந்து வருகின்றோம். கருணை நிறைந்த விழித்தாமரைகள், முகமெனும் தாமரை, கைகள் என்ற தாமரை, பாதத்தாமரை, என் மனத்தாமரை, அமர்ந்திருக்கும் செந்தாமரை கூட அங்கு தாமரை தானே. ஆகவே அந்த தாமரையாலே இங்கே என் பெருமாட்டிக்கு பூஜை செய்து அவளை மலர் அபிஷேகம் செய்து ஆனந்தப்படுத்தி ஒவ்வொரு நாளும் இந்த மகோத்சவ பெருநாளில் ஒவ்வொரு நாளும் இங்கே என் பெருமாட்டிக்கு சங்காபிஷேகம் என்று சொல்லப்படக்கூடிய சிறப்பான அம்சத்திலே ஆனந்தமான முறையிலே என் பெருமாட்டி வெற்றி அந்த ஆனந்தத்திலே திகழ்ந்து நனைந்து அந்த ஆனந்தத்தை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்ற அற்புத பெருமாட்டியாக விளங்குகின்ற நவதுர்கா தேவி என்ற சொற்ப நேரத்தில் ஆனந்தமயமான முறையிலே
அனைவருக்கும் வணக்கம். வருடாந்தம் எங்களுக்கு இந்த கோயிலுக்காக உதவி செய்யும் சிறப்பு விருந்தினர்களை வரவேற்று கௌரவிப்பது எங்களுடைய வழக்கம். அந்த வகையில் சிறப்பு விருந்தினராக இன்று ஜெர்மன் கூட்டாட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு வூப்பர்டால் மாநகர தலைமை ஆட்சியாளர் திருமதி நீதியம் ஷியா, NRW மாநில நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி திலக் எங்கின் எங்களுடன் இணைந்திருக்கிறார். அவர்களை நாங்கள் ஒரு கரகோலியுடன் வரவேற்றுக் கொள்வோம். Sehr geehrte Damen und Herren, liebe Tempelbesucher und Tempelbesucherinnen, liebe Gäste, wir dürfen wieder einen Menschen bei uns begrüßen, der unsere Gemeinschaft seit vielen Jahren verbunden ist und immer wieder den Weg zu unserem Tempel findet. Manche Gäste kommen einmal, manche zweimal und dann gibt es Menschen, die immer wieder gerne hier zurückkehren. Zu diesen Menschen unsere Gemeinschaft unterstützt. Besonders schön war es, dass du bei dem letzten Besuch sogar mit uns getanzt hast. Das hat viele Menschen berührt und gezeigt, wie nahbar und herzlich du bist. Solche Momente bleiben in Erinnerung und bedeuten unserer Gemeinschaft sehr viel. Ich werde noch nicht lange reden, wir haben noch die Oberbürgermeisterin, die Landtagsabgeordnete und viel wichtiger ist ja heute Kaiser. Ich weiß genau, ich war hier das erste Mal 2014 und wenn man jetzt sich den Tempel anguckt, ist er immer schöner, prachtvoller, würdevoller geworden und das finde ich eine großartige Leistung. Gerade im letzten Jahr, im April 2025, hat sich nochmal ganz, ganz viel getan. Und dafür sollten Sie alle und sollte die Gemeinde sich einmal ganz stark applaudieren. Das ist eine wunderbare Leistung. Und der ganze Stadtteil, die ganze Stadt ist stolz darauf. Und zugleich verneige ich mich auch davor, was ihr alle für den Stadtteil tut. Weil das ganz wunderbar ist, alle genießen diesen Umzug, genießen diesen Moment, freuen sich auf dieses Fest. Das ist ein Geschenk für diese Stadt. Und das ist deshalb nochmal so besonders, weil wenn ich mich erinnere an 2014 und 2015, es auch schlimme Zeiten gab. Einige von Ihnen waren vielleicht dabei, wir haben demonstriert damals in Düsseldorf. Es ging auch um Menschen, die geflüchtet sind, Familien, die geflüchtet sind und denen drohte abgeschoben zu werden. Und das sind ganz schwierige Momente auch für Sie alle gewesen. Momente des Schmerzes und auch der Verfolgung, die viele hier und viele Familien erlitten haben, auch viele Schwierigkeiten mit dem deutschen Staat. Aber wir haben das überwunden und jetzt ist das ein Ort der Liebe und der Menschlichkeit, trotz all dieses Leidens und trotz des Schmerzes. Und dafür habe ich größten Respekt. Das ist nicht selbstverständlich, das ist eine riesige Leistung und ein Zeichen, dass Liebe gegenüber Verfolgung, Hass und Unmenschlichkeit gewinnen kann. Vielen, vielen Dank dafür. Der Tempel, ihr alle seid für mich ein Vorbild. Wunderbar. கூறியிருந்த இந்த கோயில் வருஷம் இன்னும் சக்தி வாய்ந்த செய்திருக்கிறார். இந்த கோயில் நடக்கிறதுக்கு நிறைய உதவி செய்திருக்கிறார். அவருக்கு இன்னும் ஒரு முறை எங்கள் கரகோலிகளே. Heute freuen wir uns auch ganz besonders, eine weitere Persönlichkeit begrüßen zu dürfen, die unsere Stadt und ihre Menschen eng verbunden ist. Vor einem Jahr durften wir Frau Scher bereits bei uns willkommen heißen. Damals war sie Oberbürgermeisterin-Kandidatin und stellte sich den Wuppertalerinnen und Wuppertalern mit ihren Ideen und ihrer Vision für unsere Stadt vor. Heute begrüßen wir sie in einer neuen Rolle als Oberbürgermeisterin der Stadt Wuppertal. Zu diesem Erfolg möchten wir ihr noch einmal ganz herzlich gratulieren. Liebe Miriam Scherf, es freut uns sehr, dass du heute wieder bei uns bist. Dein Besuch im vergangenen Jahr ist vielen von uns in guter Erinnerung geblieben. Umso schöner ist es, dich heute als Oberbürgermeisterin erneut in unserem Tempel begrüßen zu dürfen. Viele Menschen in Wuppertal kennen dich bereits seit ihrer Zeit als Bezirksbürgermeisterin in Kronenberg. Seit deiner Wahl zur Oberbürgermeisterin hast du jetzt natürlich die komplette Verantwortung für unsere Stadt und es ist schön, dass du als schöne Geste hier bei unserer Gemeinschaft dabei bist.
Deine Anwesenheit ist ein Zeichen der Wertschätzung und Respekt gegenüber unserer Gemeinde, unserer Kultur und unserer Tradition. Liebe Teilnehmerinnen und Teilnehmer des Tempelfestes, liebe Gäste, ich freue mich über die Einladung und dass ich auch beim diesjährigen Tempelfest dabei sein darf. Es recht, da ich an meinem letzten Besuch viele positive Erinnerungen habe. Im Namen der Stadt gratuliere ich euch und Ihnen zu der erneuten Organisation dieses beeindruckenden religiösen Fests, zu der liebevollen Vorbereitung und zu diesem prächtigen Prozessionswagen. Das Tempelfest ist fest etabliert und ein tolles und sichtbares Zeichen der kulturellen und religiösen Vielfalt Wuppertals. Auf diese Vielfalt sind wir in Wuppertal stolz. Wir wollen aber nicht nur als Phrase vor uns hertragen, weil das gut klingt, sondern ganz im Gegenteil. Wir wollen, dass Vielfalt ein selbstverständlicher Teil des Alltags in Wuppertal ist, dass sie bei Festen wie heute ganz praktisch sicht- und greifbar wird. Wir wollen Vielfalt leben und wir wollen Vielfalt feiern. Und dazu trägt das Tempelfest auch in diesem Jahr bei. Es zeigt die Verbundenheit der großen hinduistischen Gemeinde mit unserer Stadt und ihren Beitrag zu Kultur und Spiritualität in Wuppertal. Der Sri Navatura Devi Tempel ist aus privaten Anstrengungen entstanden und gehört inzwischen feste zum Wuppertaler Stadtbild dazu. Der Tempel, der Verein und Sie als Gemeinde der Gläubigen sind ein wichtiger und aktiver Teil der Wuppertaler Stadtgesellschaft. Ich freue mich, dass wir die Vielfalt und das gute Zusammenleben in Wuppertal auch vielen Gästen zeigen dürfen. Denn Ihr Tempelfest ist auch ein Anziehungspunkt für hinduistische Gläubige aus der gesamten Region unserer Stadt. Besonderer Tag, ein Highlight des Jahres. Ja, ich habe diese Begeisterung spürt. Letztes Jahr war es noch wärmer, weiß ich nicht. Es ist toll, dass Sie die Menschen aus unserer Stadt, aus der Region zu diesem Fest einladen. Dass Sie als Gemeinde so offen auf alle Wuppertalerinnen und Wuppertaler zugehen und sie an dem Fest und auch an der gesamten Prozession teilhaben lassen. Gerade wenn es um religiöse Überzeugung geht, jede Form, jede Verstehen und Miteinander ist von riesigem Wert für unser Zusammenleben. Ich danke den Vereinsmitgliedern und allen Beteiligten, die dieses Fest auf die Beine stellen und seine Durchführung möglich machen. Als Stadt möchten wir solche Veranstaltungen benötigen. Und gemeinschaftliche Arbeit, die Mitglieder der Gemeinde ihre Tradition leben. Wuppertal freut sich darauf. Ihre Teilnahme lässt unsere Straßen heute füllen. Das Göttchen wird auf den Prozessionswagen durch unsere Straßen getragen und negative Kräfte eliminieren. Ich wünsche Ihnen in diesem Sinne einen Tag, an den Sie noch gerne und lange zurückdenken. Ein Tag, der Sie in Ihrem Glauben stärkt und Ihre Gemeinschaft aufleben lässt. Und ich freue mich, Sie für einige Zeit an diesem Tag begleiten zu dürfen. Ihnen allen und allen ein tolles Tempelfest und eine schöne Prozession. Vielen Dank. அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த பூப்பட்டால் நகரத்தின் ஆலைகள் வந்து நிறைய இடத்து ஆக்கள் அதாவது நிறைய இனத்தவர் சேர்ந்து வாழ்றதா இந்த பூப்பட்டால் நகரத்திட அழகு. அதில் ஒரு அடையாளம் தான் எங்கள்ட ஹிந்து மத கோயில். அது வந்து வெறும் கோயில் மட்டும் இல்லாத வந்து நிறைய பேர் முயற்சியால் இங்கே ஒரு உருவான விஷயம். இதுதான் அங்கே சேர்ந்து வாழ்கிற அந்த வாழ்க்கையை வந்து அழகாக்கி கொண்டிருக்கிறது. பட் இவரை பற்றி இன்னும் ஒன்று சொல்லணும்னா, போன வருஷம் இங்கே வரும்போது அவர் வெறும் வேட்பாளராக வந்தார். வரும்போது ஒரு வாக்கு தந்தார், தான் வந்து தலைமை அமைச்சர் ஆனதுக்கு பிறகும் நான் இங்கே வருவேன் என்று. நிறைய அரசியல்வாதிகள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதில்லை. இவர் அந்த எங்களுக்கு தந்த வாக்கை காப்பாற்றி இன்றைக்கு மீண்டும் வந்திருக்கிறார். அவருக்கு இன்னும் ஒரு முறை உங்களுக்கு கரவொலிக்கிறார். Das macht uns stolz und zeigt uns, dass wir ein geschätzter Teil dieser Stadt sind.
Für deine langjährige Verbundenheit und Unterstützung möchten wir dir herzlich danken. Wir freuen uns auf viele weitere Begegnungen und wünschen dir für deine wichtige Arbeit weiterhin viel Erfolg und Kraft. Herzlich willkommen, liebe Lina. Möchtest du auch noch eine Hand zu kalt? Ah, komm. Alle Götter in Ruhe erklärt habe, alle Bedeutungen, alle Symbole. Das ist noch in Erinnerung geblieben und ich freue mich, dass jetzt das Tempel auch renoviert und saniert ist und noch prachtvoller ist und wir gemeinsam auch noch heute feiern können. Denn dieses Fest, das haben jetzt meine Vorredner ja schon mehrfach erwähnt, aber ich möchte es auch an dieser Stelle betonen, steht für Glauben, Tradition und Gemeinschaft. Es bringt Menschen zusammen, unabhängig von Herkunft, Sprache und Religion, und das ist für uns auch ganz wichtig, auch in unserer täglichen Arbeit. Der Tempel ist auch weit mehr als ein religiöser Ort. Er ist ein Ort der Begegnung, der Kultur, des Austauschs und des Zusammenhalts, und das brauchen wir heutzutage umso mehr. பந்தல் ஆரம்பிச்சிட்டாங்க. வணக்கம் தம்பி. ஓகேயா? தண்ணீர் பந்தல் மட்டும் இல்லை, ஐஸும் கொடுக்குறீங்க போலையா? ஓகே, நல்ல விஷயம் தானே. பிள்ளைகளுக்கு நல்லா மோர் கொடுக்குறாங்க. ஒரு கப் மோர் தாரீங்களா? ஆனால் குடிச்சிட்டுக்கலாம் போ. Shakti, Shakti, Shakti.